பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் லூக்கா புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 8. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தில் தரித்துக்கொண்டு, நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்று சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். காலம் சமீபித்து இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வசனம் சொல்கிறார்கள். அநேகருடைய சபைக்கு நாம் போயிருப்போம். இந்த பாஸ்டர் விட்டால் அந்த பாஸ்டர் நல்லா பேசுகிறாரு, அந்த பாஸ்டர் இல்லைனா இந்த பாஸ்டர் நல்லா பேசுகிறார், இவர் அழகாக பிரசங்கம் பண்ணுகிறாரு, அவர் நல்லா வேத வசனம் சொல்கிறார், இவர் நன்றாக மிரக்கல் பண்ணுகிறார், எப்படி என்று ஒரு விதமான ஒரு குழப்பத்துடன் இருக்கிறார்கள் மக்கள். யாரிடம் செல்வது? யாரிடம் அந்த உண்மையான வார்த்தை உள்ளது? பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு எங்கே சொல்வோம்ப்பா? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்னார். உண்மையான நேசரை நாம் நேசித்தோம் என்றால் நாம் எந்த ஒரு கண்ணிக்கும் அகப்பட்டு விடாமல் படிக்க நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நாம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் நம்முடைய வழிகளில் வருவது என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக ஆவியானவரை இறைஞ்சுவோமா? ஆவியானவர் நம்மளோடு கூட தங்கும் பொழுது, அந்த ஆவியானவர் நம்மில் இடைப்படும் பொழுது நமக்குரிய அந்த கிறிஸ்து யார் என்று அவர் வெளிப்படுத்துவார். எல்லோரையும் பின்பற்றாமல் நமக்காக அந்த கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி இந்த ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை கொடுத்தாரே, அந்த கிறிஸ்துவை நாம் விசுவசிப்போம். God bless you.